ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போனேன். பட் போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டு நான் போயிட்டு காரை போய் பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ள என்ன நியூஸ் அப்படின்னா அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிச்சா. இதுக்கான அர்ஜென்ட் வந்து உங்களுக்கு தெரியும். பட் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ண உங்களுக்கு மட்டும்தான் அந்த டைமோட வேல்யூவும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஒருத்தவங்க நான் மலேசியா போயிட்டு மலேசியாலேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தவங்க வந்து ஃப்ளைட் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாருமே ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்க. ஒரு மேடம் மட்டும் ஃப்ளைட்டில் ஏறலாம். சருன்னு அந்த வண்டி போகும். இல்ல ஒருத்தர் ரோட கிராஸ் பண்ணுவாங்க, அந்த பெரிய ட்ரக் வந்து அப்படியே சடனா ஒரு பிரேக் அடிப்பாங்க. ஒரு செகண்ட்ல அந்த உயிர் என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து காப்பாற்றப்படும். ஸோ அந்த மாதிரி வந்து டப்பர்வேர் 1 மந்த்துக்கு முன்னாடி ரீசெண்டா 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டப்பர்வேர் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய கம்பெனியே வந்து டைமிங்ல மிஸ் ஆகுது. ஸோ அதனால டைம் வந்து ரொம்ப ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ்மணி பேசுறேன். எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சூப்பராகவும் இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ முக்கியமான வீடியோ. நிறைய பாயிண்ட்ஸ் யோசிச்சேன். பட் இந்த பாயிண்ட் தான் வந்து இன்னைக்கு பேசணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணேன். ஸோ அதனால இந்த பாயிண்ட்ல பத்தி நிறைய டீட்டெயிலான விஷயங்கள் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்றாதீங்க. லைஃப்ல நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்திருப்போம். அது யூஸ் ஆகுதா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த வீடியோ எதை பத்தி நான் எனக்கு பேச போறேன் அப்படின்னா ஒரே பாயிண்ட் தான். ஸோ என்ன அப்படின்னா நம்மளுக்கு பிசினஸ்ல ஜெயிக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட், லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா டைம். ஸோ டைம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்த இழந்துரும். நம்ம டைம் கொடுக்கலனாலும் நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து ரொம்ப வேல்யூபிளான பாயிண்டா இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், டைம் ரொம்ப முக்கியமா அப்படின்னா 100% முக்கியம். எப்படி சார் சொல்ல வரீங்க? எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தரை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம வந்து சேர்க்குறோம். அப்படி சேர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து சேர்த்துனா நான் காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய மூவியில் பார்த்து. ஆக்சுவலாக என்னோட லைஃப்பில் வந்து நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியாமல் வீட்டில் விழுந்துட்டாரு. எங்கள் பக்கத்து வீட்டில் தான். அவரை நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னோட காரில் கூட்டின்னு போகிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போனேன். பட் போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டு நான் போயிட்டு காரை போய் பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ள என்ன நியூஸ் அப்படின்னா அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிச்சா. என்னடா நம்மளால இவ்வளவு கஷ்டப்பட்டோமே, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சேன். அப்ப அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா காப்பாத்திருப்போம். அப்ப அந்த 10 நிமிஷம் வந்து லைஃப்ல வந்து எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு இடமா இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஒருத்தரோட லைஃப் வாழ்றதும் அவரோட லைஃப் வந்து க்ளோஸ் ஆகுறதும் வந்து அந்த 10 நிமிஷத்துல தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ செகண்ட் பாயிண்ட் நம்ம போனோம்னா ட்ரெயின். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து மிஸ் பண்றோம். என்னடா ட்ரெயினை மிஸ் பண்றோம் அப்படின்னா வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் அங்கே ட்ரெயின் கிடைக்கும். இல்லை ஒரு இந்த ஏரியால இருந்து நம்ம வேற இடத்துக்கு போறோம்னா அடுத்த ட்ரெயினே கிடைக்காது. அப்போ அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கான அர்ஜென்ட் வந்து உங்களுக்கு தெரியும். பட் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ண உங்களுக்கு மட்டும்தான் அந்த டைமோட வேல்யூவும் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து ஏர்போர்ட்ல வந்து நிறைய பேர் வந்து நம்ம வெயிட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் வந்து லேண்ட் ஆயிடும். ரொம்ப வருஷம் கழிச்சு நம்மள ஒருத்தரை மீட் பண்ண போறோம். ஒரு 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது. அவரை பார்த்து ரொம்ப என்னோட ஃப்ரெண்டு, என்னோட ஒய்ஃப், இந்த மாதிரியான யாராவது ஒருத்தரை நம்ம மீட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஏர்போர்ட்ல இறங்கின ஃபிளைட் லேண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா பட் அவங்க வெளில வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அந்த 1 ஹவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப குருஷியலான ஒரு டைமா இருக்கும். என்னடா எப்படா வெளில வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எட்டி பார்த்துட்டே இருப்போம். அப்போதான் தெரியும் அந்த டைமோட நம்மளுக்கான வேல்யூ. அதே மாதிரி ஒரு ஃபிளைட்டை ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாங்க, ஃபிளைட்டு ஒருத்தவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா பட் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல அப்படின்னா அந்த டைம் வந்து அப்போதான் அவங்களுக்கு வந்து தெரியும். இப்போ ரீசெண்டா வந்து என்கிட்ட வந்து ஒரு சதீஷ் சார் ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தார். ஒருத்தவங்க நான் மலேசியா போயிட்டு மலேசியாலேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தவங்க வந்து ஃபிளைட் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாருமே ஃபிளைட்ல ஏறிட்டாங்க. ஒரு மேடம் மட்டும் ஃபிளைட்ல ஏறல. அதை பத்தி வந்து பேசும்போது அந்த மேடம் வந்து ஃபிளைட்ல ஏறல, 10 நிமிஷம் மிஸ் பண்ணிட்டாங்க. மலேசியால இருந்து சென்னைக்கு வரணும். பட் அந்த 10 நிமிஷத்தை மிஸ் பண்ணனால அவங்க மறுநாள் மதியானம் தான் வந்தாங்க. அது இல்லாம அவங்க ஃபேமிலியில பயந்தது, அவங்க தனியா அழுது, எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. நான் மட்டும் தனியா இருக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபிளைட்டை மிஸ் பண்ணும் போது அந்த இடத்துல வந்து டைமோட வேல்யூ வந்து கண்டிப்பா தெரியும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து +2 ஒரு 10th ஒருத்தர் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது 1 இயர் வந்து படிச்சு கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க. பட் அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் 10th இருந்து +2 போயிடுவாங்க. கரெக்டுங்களா? 9th இருந்து 10th போயிடுவாங்க. பட் ஒரு வருஷம் ஃபுல்லா என்ன ஆகுது, போகுது. ஒருத்தர் ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த டைமோட வேல்யூ, ஒரு வருஷத்தோட வேல்யூ என்ன ஆகும்? ஒன்னும் இல்லை, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பாஸ் ஆயிருந்தாருன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருப்பாங்க. பட் டைம் கொடுக்காதனால, ஸ்டடீஸ்க்கு டைம் கொடுக்காதனால ஒரு வருஷம் இல்ல, அப்படியே வேஸ்ட் ஆகுது. ஒரு வருஷம் இந்த இடத்துல என்ன ஆகுது, வேற மாதிரி வேஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நடந்த ஒரு விஷயம் தான். பைக்ல போகும்போதும் கார்ல போகும்போதும் ஜஸ்ட் மிஸ்ரா, ஒரு செகண்ட் என்ன ஆயிடும்,
நான் தப்பிச்சிட்டேன்டா, ஒரு செகண்ட்ல டக்குன்னு என்ன இருக்கும், ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், ஒரு செகண்ட் நம்ம லைவா ஒரு பாச்சா அப்படின்ற மாதிரி என்ன இருக்கும், ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருப்போம், நான் உயிர் பொழைச்சேன் அப்படின்ற இந்த ஒரு செகண்ட் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். அப்படி ரோட கிராஸ் பண்ணுவாங்க, சருன்னு அந்த வண்டி போகும். இல்ல ஒருத்தர் ரோட கிராஸ் பண்ணுவாங்க, அந்த பெரிய ட்ரக் வந்து அப்படியே சடனா ஒரு பிரேக் அடிப்பாங்க பாருங்க, ஒரு செகண்ட்ல அந்த உயிர் என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து காப்பாற்றப்படும். ஸோ அந்த மாதிரி வந்து லைஃப்ல டைம்ன்றது இந்த ஒரு செகண்ட்ல கூட நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, டைமை பத்தி சொல்லணும்னா, நம்ம ஒரு மேரேஜுக்கு போறோம் அப்படின்னா, ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து தாலி கட்டுற இது பார்த்துருக்கலாம் சார், மிஸ் பண்ணிட்டேன், ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கலாம். இந்த மேரேஜே நான் ரொம்ப ஏதோ ஒரு லேட்டா ஒரு 5 நிமிஷம் லேட்னால என்ன ஆயிடும், அந்த தாலி கட்டுற இது என்ன ஆயிடும், மேரேஜ் நடந்துரும், அதை மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய வாட்டி நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து நிறைய விஷயம் சொல்லலாம். ஸோ ரயில்வே கேட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ண போறோம் அப்படின்னும் போது கிட்ட வரும்போது டக்குன்னு கேட் போட்டுருவான், செம்ம கடுப்பாகும். உலகத்துல உச்சபட்ச கடுப்பாகிறதுனா அது வந்து ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அப்ப அன்னைக்குன்னு பார்த்தா 3 ட்ரெயின் 4 ட்ரெயின் 5 ட்ரெயின் வரைக்கும் கிராஸ் ஆகிட்டே இருக்கும், நம்ம கேட்டே ஓப்பனே ஆகாது, கடுப்பாகும். சார் ஒரு 5 நிமிஷம் நம்ம முன்னாடி கிளம்பி இருக்க கூடாதா, கேட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைமை வந்து நம்ம வேல்யூபுல்லான டைமை வந்து நம்ம வந்து இருக்கு நம்ம கிட்ட. பெரிய விஷயமே என்னன்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டே என்ன அப்படின்னா டைம் தான். அந்த டைம் வந்து நம்ம கிட்ட இருக்கு. டைமை வந்து யூஸ்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து லைஃப்ல வந்து ஜெயிக்கலாம். ஸோ ரீசெண்டா வந்து ஒரு நியூஸ் வந்து நான் பார்த்தேன். டப்பர்வேர் 1 மந்த்துக்கு முன்னாடி, ரீசெண்டா 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டப்பர்வேர் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. டப்பர்வேர் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைஸ் வந்து நெட்வொர்க் கம்பெனி வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்களேன், நோக்கியா கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அது க்ளோஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. ஸோ நோக்கியா கம்பெனி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க வந்து மக்களை நம்பி தான் இருந்தோம், பட் மக்கள் வந்து எங்களோட போனை வந்து என்ன பண்ணலாம் விரும்பல, நாங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், சிம்பியான் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் தான் நாங்க யூஸ் பண்ணோம், எல்லாரும் ஆண்ட்ராய்டு டச் போன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்து போனாங்க, நாங்க அதுக்கு அப்டேட் ஆகல, பட் அதனால எங்க கம்பெனி என்ன பண்றோம்னா க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ சேம் அதே வார்த்தைகள்ல தான் வந்து அதே விஷயம் டப்பர்வேர் கம்பெனியும் வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ நாங்க மக்களை நம்பி தான் இருந்தோம், மக்கள் எங்களோட பொருட்களை வந்து வாங்கல, மக்களை வந்து எங்களோட பொருட்கள் வந்து நிறைய சேல்ஸ் வந்து கிடைக்கல, அதனால எங்க கம்பெனியை வந்து நம்ம மூடுறோம், நாங்க மக்களை தான் நம்பி இருந்தோம், பட் மக்கள் வந்து வாங்கல. ஸோ ரெண்டு விஷயம் 2 பாயிண்ட் வந்து இதுல நான் சொல்றேன். முதல் விஷயம், நோக்கியா கம்பெனி என்ன பண்ணலன்னா மக்களுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகல, அதனாலதான் அந்த டைமுக்கு அப்டேட் ஆகல, அதான் முக்கியமான விஷயம். அந்த டைமுக்கு அவங்க அப்டேட் ஆகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா நோக்கியா கம்பெனி நம்பர் 1 கம்பெனியா இந்தியாவில் மட்டும் இல்ல வேர்ல்டுல ஃபுல்லா இருந்திருக்கும். அந்த அளவுக்கான முக்கியமான ஒரு போன் அது. ஓகேங்களா. அதே மாதிரி டப்பர்வேர் கம்பெனி வேர்ல்டு ஃபுல்லா இருந்தாலும் டைமுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த ப்ராடக்ட் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா 100% அவங்களால ஜெயிச்சிருக்க முடியும். ஸோ வெறும் அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸோ நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பேன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலன்னா அப்டேட் ஆகல அவங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அளவுக்கு நம்ம வந்துட்டோம். பட் இன்னும் டப்பர் வேற நான் பிசிக்கலா நான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு எடுத்துட்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், பிசிக்கலா வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கல, மக்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்டேட் ஆயிட்டேன், அந்த டைமுக்கு அப்டேட் ஆயிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். புரியுங்க. கண்டிப்பா அந்த கம்பெனினா இருக்கும், ஜெயிச்சிருக்கும். ஸோ 2 பேருமே நோக்கியாவா இருந்தாலும் சரி டப்பர்வேர் கம்பெனியா இருந்தாலும் சரி 2 பேருமே டைமிங்ல மிஸ் பண்ணாங்க. ஸோ இங்க ஒரு பெரிய கம்பெனியே வந்து டைமிங்ல மிஸ் ஆகுது. ஸோ அதனால டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டைம் மட்டும்தான். ஸோ அந்த டைம் வந்து வேல்யூபிளான டைமை யூஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் மிஸ் பண்ணது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனிமே நம்ம ஒவ்வொரு டைமையும் விதைச்சிட்டே இருங்க, அறுவடை கண்டிப்பா நடக்கும். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஆல்.